ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரீஷியனா இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்ஸோட லைவ் பார்ட்ஸ தொடர்றது எப்படிப்பட்ட ஆபத்துக்களை ஏற்படுத்தும்னு எங்களுக்கு தெரியும். இந்த விளைவுகளின் தீவிரம் கரண்ட் லீக்கேஜ் அளவோட தொடர்புடையது. லீக்கேஜ் குறைவா இருந்தா லேசான கூச்ச உணர்வு இல்லைன்னா தசைப்பிடிப்பு ஏற்படலாம். மிதமான அளவு கரண்டால மூச்சு திணறலும் ஏற்படலாம், இல்ல மாரடைப்பை கூட ஏற்படுத்தலாம். கரண்டோட அளவு அதிகமா இருந்தா இதயம் செயலிழந்து அதன் காரணமா அவங்க இறக்க நேரிடலாம். இந்த எல்லா ஆபத்துல இருந்தும் தப்பிக்க எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய மிகவும் நம்பகமான பாதுகாப்பு ரொம்ப அவசியம். எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல ரெசிடியூவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் அல்லது RCCB பயன்படுத்துறது இது போன்ற ஆபத்துல இருந்து தப்பிக்க ரொம்ப சிறந்த வழியாகும். இத பொதுவா சொன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர், அதாவது ELCB சொல்லலாம். L&T எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமேஷனால வடிவமைக்கப்பட்டு கம்பெனியோட சொந்த ஃபேக்டரியில தயாரிக்கப்பட்ட RCCBs வீட்டுக்கும் தொழில்துறை நிறுவனங்களுக்கும் ஏற்றதா இருக்கு. ஒருவேளை சாதனத்துல கரண்ட் லீக்கேஜ் ஏற்பட்டு அதன் வயரோட இன்சுலேஷன் துண்டிக்கப்பட்டு சாதனத்தின் பாடியில டச் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல அந்த சாதனத்துல லீக்கேஜ் கரண்ட் பாய தொடங்கும். ஒருவேளை யாராவது தற்செயலா சாதனத்தை தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷாக் அடிக்கலாம். ஷாக்கோட தீவிரம் லீக்கேஜ் கரண்ட பொறுத்தது. ஒருவேளை RCCB அந்த சர்க்கியூட்ல பயன்படுத்தி இருந்தா வெட்டப்பட்ட வயர் சாதனத்தோட பாடியை தொட்டதும் RCCB கருவியிலிருந்து வர லீக்கேஜ் கரண்ட சென்ஸ் பண்ணி சர்க்கியூட்டை உடனடியா ட்ரிப் பண்ணிடும். இதனால பவர் சப்ளை துண்டிக்கப்படும், நேரக்கூடிய ஆபத்திலிருந்து அந்த நபரையும் பாதுகாக்கும். ஆனா இதுக்காக சர்க்கியூட்டோட எல்லா ஃப்ரேம்களும் ஒன்னோட ஒன்னு இணைக்கப்படணும், இல்ல அதோட சரியான எர்த்திங் இருக்கிறதும் அவசியம். இதெல்லாம் இருந்தும் ஒருவேளை ஒரு நபர் தற்செயலா ஏதேனும் ஒரு சர்க்கியூட்டோட லைவ் வயரை தொட்டா RCCB உடனடியா அந்த சர்க்கியூட்டை ட்ரிப் பண்ணிடும். அதனால பவர் கட் ஆயிடும், அந்த மனிதருக்கு எந்த ஆபத்தும் நேராது. வாங்க இப்ப RCCB எப்படி செயல்படுதுன்னு நாம பார்க்கலாம். எந்த ஒரு சர்க்கியூட்டோட இயல்பான நிலையிலையும் இன்கமிங்ல வர கரண்ட் நியூட்ரல்ல இருந்து திரும்ப போகும். இது பேலன்ஸ்டு கண்டிஷன் அழைக்கப்படுது. சாதாரண சூழ்நிலைகள்ல எர்த்ல இருந்து கரண்ட் பாயறது கிடையாது. அதனால இந்த சூழ்நிலையில RCCB ட்ரிப் ஆகாது. எப்ப சர்க்கியூட்ல லீக்கேஜ் கரண்ட் பாயுதோ அப்ப ஃபேஸ் மற்றும் நியூட்ரலோட கரண்ட் சமமா இருக்காது. ஏன்னா சில கரண்ட் எர்த்ல பாய தொடங்குது. RCCB அந்த மாதிரியான நிலையை உணர்ந்து சர்க்கியூட்டை சில மில்லி செகண்ட்ஸ்லயே ட்ரிப் பண்ணிடுது. ஃப்ரெண்ட்ஸ், E&A கம்பெனியால உருவாக்கப்பட்ட RCCBஸ்ல சில சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இந்த RCCBல 50 ஸ்கொயர் மில்லிமீட்டர் வரையிலான கேபிள்களை இணைக்க முடியும். இதனால இன்ஸ்டாலேஷன் பண்றது ரொம்ப சுலபம். இந்த RCCBs -5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 55 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எந்த வெப்பநிலையிலும் எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை செய்ய முடியும். அதனால அவைகளை இந்தியாவோட எந்த பகுதியிலையும் பயன்படுத்தலாம். இந்த RCCBஸ்ல IP20 டெர்மினல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நம்ம கையோட விரல்களுக்கு பாதுகாப்பு தருது. IP20 டெர்மினல் இருக்கிறதுனால ஒரு நபர் கரண்ட் பாயற எந்த பகுதியையும் தவறுதலா தொடர வாய்ப்பை குறைச்சிடுது. RCCB சரியான முறையில வேலை செய்யுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு டெஸ்ட் பட்டன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டெஸ்ட் பட்டனை வச்சு RCCB சோதிக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது RCCB சர்க்கியூட்ல இருக்கா, அதுல கரண்ட் பாயுதான்னு செக் பண்ணணும். டெஸ்ட் பட்டனை பிரஸ் பண்ணா ட்ரிப் ஆகிறதுக்கான நிலைமைகள் உருவாகும். அப்ப RCCB ட்ரிப் ஆயிடும். ஒருவேளை அது ட்ரிப் ஆகலைன்னா அதுல ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். E&A கம்பெனி வாடிக்கையாளர் கிட்ட ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது இந்த டெஸ்ட நிச்சயம் பண்ண சொல்லி சொல்றாங்க. E&Aயோட எல்லா RCCBஸும் கரண்ட் ஆபரேட்டட். அதோட IEC 61008 அப்புறம் IS 12640 தரநிலைகளுக்கு ஏற்ப இருக்கு. இது CA கன்ஃபார்மிட்டி கம்ப்ளையன்ட் மற்றும் ரெக்வயர்ட் ஸ்டாண்டர்ட் படி கீமா மற்றும் CBயால சான்றளிக்கப்பட்டது. E&Aயோட RCCBs 25 ஆம்பியர்ல இருந்து 63 ஆம்பியர் வரம்புல 30 மில்லி ஆம்பியர், 100 மில்லி ஆம்பியர், அப்புறம் 300 மில்லி ஆம்பியர் சென்சிட்டிவிட்டியில கிடைக்குது. இந்த எல்லா RCCBஸும் சிங்கிள் ஃபேஸ் மற்றும் 3 ஃபேஸ் வேரியன்ட்ஸ்ல கிடைக்குது. 30 மில்லி ஆம்பியர்ஸ் மதிப்பிடப்பட்ட RCCB வீட்டு பயன்பாட்டுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்புக்கும் ஏற்றது. இது முக்கியமா
கிச்சன், பாத்ரூம், ஆய்வகம், பள்ளி, லாண்டரி மற்றும் சின்ன ஒர்க் ஷாப்ல பயன்படுத்தப்படலாம். பழைய வீடுகள் இல்ல ஆபீசஸ்ல ஒருவேளை சர்க்கிட்டோட வயரிங் பழசாயிடுச்சுன்னா இல்ல எர்த்திங் சரியா இல்லன்னா அதுல இருந்து கரண்ட் லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில 30 மில்லி ஆம்பியர் RCCB பயன்படுத்தினா நியூசன்ஸ் ட்ரிப்பிங் ஆகலாம். நியூசன்ஸ் அதாவது அடிக்கடி ட்ரிப்பிங் ஆகிறத தடுக்க 100 மில்லி ஆம்பியர் RCCB பயன்படுத்துறது நல்லது. சில நேரங்கள்ல மெயின் சர்க்கிட்ல 300 மில்லி ஆம்பியர் RCCB பயன்படுத்தப்படுது. இது லீக்கேஜ் கரண்ட்ஸால ஏற்படுற தீ விபத்துகள்ல இருந்து எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ பாதுகாக்குது. E&A கம்பெனியோட RCCBs அதாவது ரெசிடுவல் கரண்ட் சர்க்கிட் பிரேக்கர்ஸ்னா நேர்த்தியான வடிவமைப்பு, தரமான உற்பத்தி, உயர்ந்த பாதுகாப்பு ஆகியவற்றின் அற்புதமான சேர்க்கைன்னு அர்த்தம்.